இன்றைக்கி நாம் பேக்கிங் பவுடர் இல்லாமல் பேக்கிங் சோடா இல்லாமல் ஹெல்த்தியான டேஸ்டியான பட்டர் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் பிஸ்கட் செய்கிறதுக்கு பட்டர் 90 கிராம் எடுத்திருக்கேன். மைதா மாவு 140 கிராம் எடுத்திருக்கேன். 60 கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் குக்கிங் பட்டர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால பிஸ்கட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா சால்ட் சேர்க்க தேவையில்லை. பட்டர் க்ரீமி ஸ்ட்ரக்சராக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணும்போது பிஸ்கட் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவும் நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஹேண்ட் பிளெண்டர் மிஷின் போட்டு பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. நம்ம விஸ்கால பண்ணும்போதே ரொம்பவே நல்லா அந்த டெக்ஸ்சர் வந்துடும். இந்த மிக்சர் கூட 140 கிராம்ஸ் மைதா மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது மூணுத்தையும் சேர்த்து விஸ்கால லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தியெல்லாம் பிசையக்கூடாது. லேசாக பிசைஞ்சு விடுங்க. மாவு பிசையும் போது கொஞ்சம் ட்ரையாக வெடிப்பு வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்குங்க. உங்களுக்கு மாவு பிசைஞ்சது கொஞ்சம் தண்ணி ஆகிட்ட மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 2 நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா அந்த பட்டர் இறுகி மாவு சரியான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ பிஸ்கெட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பிஸ்கட் செய்கிறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பேக்கிங் மோடில் 180 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அவனை. அவன் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்குங்க. இப்போ நம்ம பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக, அதாவது ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு உருட்டி கையால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போது ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். பிஸ்கட்ஸ் ட்ரேயில் வைக்கும்போது எல்லா பிஸ்கெட்டுக்கும் இடையில் கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கணும். அப்போது தான் பேக் ஆகும்போது பிஸ்கட் பெருசாகி பக்கத்தில் ஒட்டாமல் இருக்கும். நான் கத்தி வச்சு இந்த பிஸ்கட் மேலே லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன் ஒரு டிசைனுக்காக. அவ்வளோதான், இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவன் ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சாச்சு. அவனில் ட்ரே வச்சுட்டு கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரிஸில் 15லேருந்து 17 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் 2 விதமான டைமில் செட் பண்ணி நான் பிஸ்கட் செஞ்சுருக்கேன். 15 மினிட்ஸில் ஒன்றும், 17 மினிட்ஸில் ஒன்றும். 15 மினிட்ஸில் பிஸ்கட்டோட கலர் கரெக்டாக இருக்கும். 17 மினிட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். எனக்கு டார்க் பிடிக்குன்றதுனால கொஞ்சம் டார்க்காகவும் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஸ்கட் நான் 15 மினிட்ஸ் செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பிஸ்கட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், 2 சைடும் கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பிஸ்கெட்ஸ் நல்லா ஆறின உடனே இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. இது தாராளமாக 2 வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான இந்த பிஸ்கட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.